நாம இன்னைக்கு பார்க்க போற புக் லீ லாண்டேஸ் எழுதின ஹவு டு டாக் டு எனிஒன். உலகத்துல இருக்கிற அந்த டாப் 1% கம்யூனிகேட்டர்ஸ் யூஸ் பண்ற 92 சீக்ரெட் வித்தைகளை இவங்க இந்த ஒரு புக்ல கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல மத்தவங்க கிட்ட பேச தயங்குற ஆளா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்க சோஷியல் லைஃபையே மாத்த போகுது. இது வெறும் பேச்சு இல்ல, உங்க முன்னாடி நிக்கிற மனுஷங்க உங்களை எப்படி பார்க்கணும்னு நீங்களே முடிவு பண்ண போற ஒரு மேஜிக். சரி, இந்த லீ லாண்டேஸ் அப்படி என்னதான் வித்தையை இறக்கியிருக்காங்கன்னு டைரக்டா உள்ள போய் பார்ப்போம். ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, இல்ல ஒரு முக்கியமான இன்டர்வியூ. அங்க இருக்கிற எல்லாரும் உங்களையே பார்க்கறாங்க. நீங்க வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மூளை உங்களை பத்தி ஒரு முடிவுக்கு வந்துடும். கரெக்டா 10 செகண்ட். அந்த 10 செகண்ட்ல உங்க வொர்த் என்னன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவன் ஒரு லூசர் இல்ல இவன் ஒரு லீடர்னு உங்க முகம்தான் முடிவு பண்ணும். இதை நினைக்கும் போது லைட்டா பயமா இருக்குல்ல? வெறும் 10 செகண்ட் நம்ம லைஃப்ல இருக்கிற பெரிய வாய்ப்புகள் பல நேரம் நம்ம பேசி கூட பார்க்காம கைவிட்டு போறதுக்கு காரணம் இதுதான். மத்தவங்க மனசுல விழுகிற அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த தி ஷிஃப்ட் வீடியோல அந்த ரகசியங்களை இப்போ உடைக்க போறோம். முதல் ட்ரிக், ஒரு நிமிஷம். நீங்க யாரையாவது பார்த்த உடனே ஹே ஹாய்னு டக்குன்னு சிரிப்பீங்களா? அதை முதல்ல நிறுத்துங்க. அது உங்க கெத்தை அப்படியே குறைச்சிரும். ஏன்னா பார்த்த உடனே வர சிரிப்புல ஒரு நடிப்பு இருக்கிறதா மற்றவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் டக்குன்னு கண்டுபிடிச்சிரும். இதை ஆத்தர் ஃப்ளாடிங் ஸ்மைல் அப்படின்னு சொல்றாங்க. யாரையாவது பார்த்த உடனே பல்ல காட்டாம ஒரு செகண்ட் அவங்க முகத்தை ஆழமா பாருங்க. அதுக்கப்புறம் மெதுவா நிதானமா ஒரு புன்னகைய உங்க முகத்துல வர வைங்க. அது உங்க கண்ணு வரைக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும். இப்போ அந்த சிரிப்பு மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஓ, இவர் மற்ற எல்லாரையும் பார்த்து சிரிக்கிற மாதிரி இல்ல, நமக்காக ஸ்பெஷலா இப்பதான் சிரிச்சிருக்காருன்னு தோணும். இது வெறும் சிரிப்பு இல்ல, ஒரு பவர்ஃபுல் சைக்காலஜி. ஆனா சிரிச்சிட்டா மட்டும் போதுமா? உங்களை கண்ட மற்றவங்களை அப்படியே மெஸ்மரைஸ் பண்ண முடியுமா? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பல நேரம் நாம மற்றவங்களை கண்ணை பார்த்து பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள முறைச்சு பார்த்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கோம். உண்மையில் உங்க கண்ணு மற்றவங்களோட ஆழ்மனசோட டைரக்டா பேசணும்னா நீங்க ஸ்டிக்கி ஐஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். அது என்ன ஸ்டிக்கி ஐஸ்? உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த நபரோட முகத்துல உங்க பார்வை அப்படியே ஒட்டிக்கணும். ஆனா இது உங்களை ஒரு வேட்டைக்காரன் மாதிரி காட்டிடக்கூடாது. வழக்கமா நாம யாரையாவது பார்க்கும்போது டக்குன்னு கண்ணை திருப்புவோம். அப்படி பண்ணா நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னு மற்றவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிடும். அதனால நீங்க ஒருத்தர்கிட்ட பேசி முடிச்சுட்டு திரும்பும்போது கூட உங்க பார்வையை டக்குன்னு எடுக்காதீங்க. ஒரு செகண்ட் லேட்டா நிதானமா உங்க கண்ணை மாத்துங்க. இது உங்க முன்னாடி இருக்கிற அந்த ஆளோட மைண்ட்ல ஒரு புரியாத நம்பிக்கையை உண்டாக்கும். ஆனா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா? இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது வேற வேற மாதிரி வேலை செய்யும். நீங்க ஒரு ஆண்கிட்ட பேசும்போது ரொம்ப நேரம் ஆழ்ந்து கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தா அவர் உங்க மேல ஒரு மாதிரி காண்டாக வாய்ப்பு இருக்கு. என்ன இவன் நம்மளையே முறைக்கிறான், சண்டைக்கு வரானான்னு அவரோட ஆழ் மனசு அலர்ட் ஆகிடும். அதனால மற்ற ஆண்கள் கிட்ட பேசும்போது இந்த வித்தைய கொஞ்சம் மென்மையா கையாளுங்க. ஆனா ஒரு பெண் கிட்ட பேசும்போது உங்க பார்வை அவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கும். உண்மையில் நீங்க பேசுற விஷயத்தை விட நீங்க அவங்கள எப்படி பாக்குறீங்கன்னு தான் அவங்க கவனிப்பாங்க. சரி, இப்ப பார்வை எல்லாம் செட் ஆயிருச்சு. ஆனா வாயை திறந்து பேசும்போது என்ன பேசுறதுன்னு தெரியலையேன்னு முழிக்கிறீங்களா? ஸ்மால் டாக் பண்றது உங்களுக்கு நரகம் மாதிரி இருக்கா? கவலையே படாதீங்க. ஆத்தர் ஒரு சூப்பர் நுணுக்கம் சொல்றாங்க, பேரட் டெக்னிக். கிளி என்ன பண்ணும்? நீங்க பேசுறதையே திரும்ப பேசும். இது ஏதோ மொக்க வித்தேன்னு நினைக்காதீங்க. சைக்காலஜில இதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன கடைசி 3 வார்த்தையை மட்டும் ஒரு கேள்வி மாதிரி திரும்ப கேளுங்க. நண்பர், இன்னைக்கு ஆபீஸ்ல செம பிரஷர் மச்சான், வேலையெல்லாம் டெட்லைனை தாண்டி போச்சு. நீங்க டெட்லைனை தாண்டி போச்சா? நண்பர், ஆமா, அந்த மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, அதனாலதான். பாத்தீங்களா, நீங்க புதுசா எதுவும் யோசிக்கவே வேணாம், அவங்களே கடகடன்னு பேசுவாங்க. நீங்க ஒரு சம உரையாடலர்னு அவங்க நம்புவாங்க. உண்மையில் நீங்க கிளி மாதிரி அவங்க சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த பேரட் டெக்னிக் எல்லா இடத்துலயும் கை கொடுக்காது. சில நேரம் நாமளே ஒரு பேச்சை ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நம்மள பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நீங்க என்ன பண்றீங்க, வாட் டு யூ டு அப்படின்னு கேட்கறது தான். இது ரொம்ப பழைய மொக்கையான ஸ்டைல். ஒருத்தரோட வேலையை மட்டும் வச்சு அவங்கள எடை போடுற மாதிரி இது இருக்கும். அதுக்கு பதிலா லீ லாண்டேஸ் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றாங்க. அதுதான் கான்வர்சேஷனல் பீட்.
நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்ற பதிலில இருந்து ஒரு சின்ன வார்த்தைய தூண்டில் மாதிரி எடுத்து அதை வச்சு ஒரு கதையை ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, நீங்க எங்கிருந்து வரீங்க என்ன கேக்குறீங்க. அவங்க நான் மதுரையிலேருந்து வர்றேன்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். உடனே ஓ அப்படியா, சரி சரின்னு சொல்லிட்டு அமைதியாகிடக்கூடாது. பாஸ், மதுரையா? அங்க இருக்கிற மல்லிப்பூ வாசனைக்கும் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்துக்கும் நான் அடிமை. நீங்க அங்க எந்த ஏரியா அப்படின்னு ஒரு தூண்டில போடணும். இப்போ அவங்க அந்த தலைப்பை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. இதனால அவங்களுக்கு உங்க மேல ஒரு தனி மரியாதை வரும். ஏன்னா நீங்க அவங்க ஊரை மதிக்கிறீங்க, அவங்க சொல்றத உன்னிப்பா கவனிக்கிறீங்க. இங்க தான் ஒரு பிளாட் ட்விஸ்ட் இருக்கு. மத்தவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்க வெறும் ஒரு வார்த்தையில பதில் சொல்லவே கூடாது. ஆமா, இல்ல, தெரியாது. இதெல்லாம் அந்த பேச்சையே கொலை செய்யற கொலைகார வார்த்தைகள். உங்க பதில எப்பவுமே ஒரு சிறு கதையா மாத்துங்க. யாராவது உங்க ஊர் எதுன்னு கேட்டா வெறும் ஊர் பேரை மட்டும் சொல்லாம அந்த ஊரோட ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை சேர்த்து சொல்லுங்க. இது மத்தவங்களுக்கு உங்களை இன்னும் அதிகமா பிடிக்க வைக்கும். சரி, பேசிட்டோம். ஆனா ஒரு கூட்டத்துல ஒரு அந்நியர்கிட்ட எப்படி போய் பேசுறது? அங்க போகும்போதே நம்ம கைகால் எல்லாம் நடுங்குமே. த ஷிஃப்ட் இங்க தான் ஒரு ரகசியத்தை உடைக்க போகுது. இது ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்னு ஒரு விதியை சொல்லுது. நாம ஒரு ரூம்குள்ள நுழையும் போதே மத்தவங்க நம்மள ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம உடம்பு ஒரு பயந்த சுபாவத்தை வெளிப்படுத்துது. நம்ம தோள்பட்டை ரெண்டும் குறுகி தலை குனிஞ்சிருந்தா நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் மத்தவங்க கண்ணுக்கு நீங்க ஒரு வீக் பர்சன் தான். இத சரி பண்ண லீல் லாண்டேஸ் ஒரு விசித்திரமான ஐடியா சொல்றாங்க. அதுதான் த ஹேங்கர். கற்பனை பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு கதவு வழியா உள்ள போறீங்க. அந்த கதவோட மேல ஒரு துணி மாற்ற ஹேங்கர் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. நீங்க உள்ள போகும்போது உங்க பற்களால அந்த ஹேங்கரை கவ்வி பிடிச்சுக்கிட்டு அப்படியே மேலே எழும்பி உள்ள போறதா ஒரு இமேஜினேஷன். இப்போ என்ன ஆகும் தெரியுமா? உங்க வாய் வழியா அந்த ஹேங்கரை பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது உங்க தாடை உயரும், உங்க தோள்பட்டை விரிவடையும், உங்க மார்பு நேராகும். இது ஒரு வெற்றியாளனோட போஸ். உண்மையை சொல்லட்டுமா, இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். நீங்க பேசவே வேண்டாம். அந்த ரூம்குள்ள இருக்கிற பாதி பேர் நீங்க ஏதோ ஒரு முக்கியமான ஆளுன்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது வெறும் நடிப்பு இல்ல, இது உங்க மனநிலைய மாத்துற ஒரு வழி. ஆனா இங்க தான் ஒரு சிக்கல் இருக்கு. சில பேர் ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்துட்டு அப்புறம் பேசும்போது சொதப்பிடுவாங்க. அதுக்கு ஆசிரியர் ஒரு அந்தரங்க ரகசியத்தை சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் தி ஓல்டு ஃப்ரெண்ட், நெருங்கிய நண்பன் நுணுக்கம். நீங்க ஒரு புது நபரை சந்திக்கும் போது அவங்க ஒரு அந்நியர்னு நினைக்காதீங்க. அவங்க உங்க சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்ச ஒரு உயிருக்கு உயிரான நண்பன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. இப்போ உங்க முகத்துல வர்ற அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப இயல்பா இருக்கும். உங்களோட அந்த தயக்கம் காணாம போயிடும். ஏன்னா உங்க மூளை அந்நியர் அப்படின்ற பயத்துல இருந்து நண்பன் அப்படின்ற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மாறிடும். சரி, இப்போ நீங்க ரூம்குள்ள நுழைஞ்சாச்சு, கெத்தா நிக்கிறீங்க. ஆனா ஒரு பெரிய குரூப் முன்னாடி நிக்கும்போது மட்டும் ஏன் ஒரு மாதிரி நடுக்கம் வருது? அங்க இருக்கிற எல்லாரும் உங்களையே கவனிக்கணும்னா நீங்க த லிமிட்லெஸ் மூவி டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். அதாவது நீங்க அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஆள் கிடையாது, நீங்க அந்த இடத்தோட இயக்குனர். மற்றவங்க பேசுறத ஒரு மூவி பார்க்குற மாதிரி கவனிங்க. இது உங்களுக்கு ஒரு புரியாத அமைதியை கொடுக்கும். நீங்க பதட்டப்படாம மற்றவங்கள அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாலே மற்றவங்களுக்கு உங்க மேல ஒரு ஈர்ப்பு வந்துடும். இங்க லே லாண்டேஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. அதுதான் ரப்பர் நெக் த ரூம். நீங்க ஒரு கூட்டத்துல நுழையும் போது அங்க இருக்கிறவங்கள சும்மா மேலோட்டமா பார்க்காம ஒவ்வொரு முகத்தையும் நிதானமா கவனிங்க. இது மற்றவங்களுக்கு இவர் நம்மளை மதிக்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தை சப்கான்ஷியஸா உண்டாக்கும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய தப்பு நடக்குது. பல பேரு மற்றவங்க பேசுறதுக்கு நடுவுல டக்குன்னு உள்ள புகுந்துருவாங்க. அதை பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்க சோஷியல் இன்டெலிஜென்ஸை குறைச்சிரும். அதுக்கு பதிலா ஈவ்ஸ் டிராப்பிங் பண்ணுங்க. தப்பா நினைக்காதீங்க. மற்றவங்க என்ன பேசுறாங்கன்னு முதல்ல ஒரு நிமிஷம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல நீங்க மெதுவா உள்ள நுழையணும். உதாரணத்துக்கு, அவங்க கிரிக்கெட் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு போய் உங்க அரசியலை ஆரம்பிக்காதீங்க. அந்த கிரிக்கெட் டாபிக்லயே ஒரு சின்ன பாயிண்டை எடுத்து உள்ள போங்க. இதுதான் ஒரு லீடருக்கான அடையாளம். இன்னொரு விஷயம், நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னால இருக்கிற யாரையாவது பாத்தீங்கன்னா அந்த நிமிஷமே நீங்க அவங்கள அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்க முன்னாடி இருக்கிற ஆளு தான் அந்த உலகத்திலேயே முக்கியமான ஆளுங்கிற மாதிரி நடந்துக்கோங்க. சரி, இப்போ நீங்க ஒரு குரூப்ல பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா சில பேர் பேசும்போது மட்டும் எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போய் கேட்கறாங்களே, அது எப்படி? அவங்க கிட்ட ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கிறதா நீங்க நினைப்பீங்க. உண்மையில் அது அவங்க பயன்படுத்துற சில வார்த்தை ஜாலங்கள் தான். லீல் லாண்டேஸ் ஒரு செம டெக்னிக் சொல்றாங்க, த ஸ்விவல்.
அதாவது நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு வர்ற புது ஆளையும் அந்த பேச்சுல சேர்த்துக்கணும். ஹே, நாங்க இப்போதான் இந்த ஊர் சாப்பாட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன திருப்பு முனை. இத செஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அந்த புது ஆளுக்கு உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வரும். ஏன்னா அவங்கள நீங்க அந்நியப்பட விடாம பாத்துக்கிட்டீங்க. ஒரு சோஷியல் லீடர் எப்பவுமே மத்தவங்கள கம்ஃபர்டபுளா உணர வைப்பாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நெவர் த நேக்கட் சிட்டி. யாராவது உங்ககிட்ட எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டா மொட்டையா சென்னை இல்ல மதுரை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அந்த ஊரை ஒரு கதையா மாத்துங்க. சென்னை, அந்த பீச் காத்துக்காகவே நான் அங்கேயே செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு வரிய சேருங்க. இது மத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஓ அப்படியா, எனக்கும் அந்த பீச் பிடிக்கும்னு அவங்க பேச்சை தொடருவாங்க. நீங்க ஒரு வார்த்தையில பதில் சொன்னா அந்த பேச்சை நீங்களே கொலை பண்றீங்கன்னு அர்த்தம். இங்கதான் ஒரு பிளாட் ட்விஸ்ட். சில நேரம் நாம மத்தவங்கள புகழறோன்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள சங்கடப்படுத்துவோம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு நேரடியா சொல்றது சில சமயம் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு பதிலா கிரேப் வைன் க்ளோரி அப்படின்ற வித்தையை யூஸ் பண்ணுங்க. அதாவது ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட நல்லதா சொல்லுங்க. அது சுத்தி வளைச்சு அவங்க காதுக்கு போகும்போது அதுக்கு இருக்கிற மதிப்பே தனி. நேரடியா புகழறதை விட மறைமுகமா வர்ற பாராட்டுக்கு பவர் அதிகம். ஆனா ஒருத்தர் முகத்துக்கு நேரா அவங்கள எப்படி பாராட்டுறது? நீங்க சூப்பரா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சாதாரணமா இருக்கும். அதுக்கு பதிலா லீ லாண்டேஸ் ஒரு வித்தைய சொல்றாங்க, த கில்லர் காம்ப்ளிமெண்ட். அதாவது அவங்களோட ஒரு குறிப்பிட்ட செயலை பாராட்டுங்க. உங்க வாய்ஸ் சூப்பர்னு சொல்றதை விட நீங்க அந்த பாயிண்ட சொன்ன விதம் செம ஷார்ப்பா இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. இது அவங்களுக்கு ஓ, இவர் நம்மள நல்லா கவனிச்சிருக்காரு அப்படின்ற ஃபீலை கொடுக்கும். ஆனா சில நேரம் நாம தெரியாம தப்பு பண்ணிடுவோம். ஒரு முக்கியமான மீட்டிங்ல இல்ல ஒரு பார்ட்டில ஏதோ ஒரு சொதப்பல் நடந்துருதுன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நம்மள பல பேர் பதட்டத்துல சாரின்னு சொல்லி அந்த தப்பை இன்னும் பெருசாக்கிடுவோம். இங்கதான் லீ லாண்டேஸ் ஒரு பாஸ் மூவ் சொல்றாங்க, த பிக் ப்ளூப்பர் நோனோ. யாராவது ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை நீங்க பார்க்காத மாதிரி போயிடணும். அவங்க ட்ரெஸ்ல ஒரு காஃபி சிந்துடுச்சுன்னா அதை பத்தி கமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்கள அந்த சங்கடத்திலிருந்து காப்பாத்துறது தான் ஒரு ஹை வேல்யூ பர்சனுக்கான அடையாளம். அது மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளை தேடி தேடி பேசாதீங்க. ஏன் டயர்டா இருக்கீங்க, இல்ல ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் மத்தவங்கள ரொம்பவே இரிட்டேட் பண்ணும். அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் வெளியே கொண்டு வாங்க. இன்னொரு செமெட்ரிக் இருக்கு, லிமிட்டிங் த ஃபிளாட்டரி. ஒருத்தரை பாராட்டும் போது அளவுக்கு அதிகமா ஐஸ் வைக்காதீங்க. அது உங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மையை குறைச்சிரும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரே ஒரு தரமான பாராட்டு அது போதும். அவங்க உங்களை ஒரு நேர்மையான ஆளா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நேரடியா பேசுறது ஒரு கலைனா ஃபோன்ல பேசுறது ஒரு பெரிய வித்தை. ஏன்னா அங்க உங்க முகம் தெரியாது, வெறும் உங்க சத்தம் மட்டும்தான் மற்றவங்களுக்கு அடையாளம். லீ லாண்டேஸ் இங்க ஒரு செம பாயிண்ட் சொல்றாங்க, த ஜெஸ்டரிங் கோஸ்ட். என்னது, பேய் மாதிரி கையை ஆட்டுறதா? ஆமா, நீங்க ஃபோன்ல பேசும்போது கூட கையை ஆட்டி முக பாவனைகளோட பேசுங்க. அது மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்க அப்படி பேசும்போது உங்க குரல்ல ஒரு உயிர் இருக்கும். உங்க எனர்ஜி அந்த பக்கம் இருக்கிற ஆளுக்கு தெளிவா தெரியும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சே தேர் நேம். ஒருத்தர்கிட்ட ஃபோன்ல பேசும்போது அவங்க பேரை அடிக்கடி பயன்படுத்துங்க. ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச சத்தம் அவரோட பேர் தான். ஆமா சார்னு சொல்றதை விட ஆமா ரமேஷ் சார்னு சொல்லும்போது ஒரு நெருக்கம் உருவாகும். ஆனா இங்க தான் ஒரு உஷார் பாயிண்ட் இருக்கு. ஃபோன்ல பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசாதீங்க. அதாவது எடுத்த உடனே அந்த ஃப்ளட்டிங் ஸ்மைல் மாதிரி இங்கேயும் ஒரு நிதானம் வேணும். முதல்ல அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க குரல்ல ஒரு புன்னகை வர வைங்க. இன்னொரு விஷயம், யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணா இப்போ பேசலாமா, இஸ் திஸ் a குட் டைம் டு டாக் அப்படின்னு கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. இது உங்களை ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆளா காட்டும். அவங்க பிஸியா இருந்தா அவங்க நேரத்தை நீங்க மதிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரியும். லீ லாண்டேஸ் சொல்ற இன்னொரு ட்ரிக், தி எக்கோ. அவங்க எந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரியான வார்த்தைகளை நீங்களும் யூஸ் பண்ணுங்க. அவங்க வேலைன்னு சொன்னா நீங்களும் வேலைன்னு சொல்லுங்க, பணின்னு சொன்னா நீங்களும் பணின்னு சொல்லுங்க. இது அவங்க மூளையில இவர் நம்ம ஆளு அப்படின்ற எண்ணத்தை ஸ்ட்ராங்கா பதிய வைக்கும். இப்போ நீங்க பெரிய இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அங்க இருக்கிற மத்த விஐபிகள் உங்களை அவங்கள ஒருத்தரா பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு தனித்துவமான குணம் என்ன தெரியுமா? அதுதான் த பிக் டைம் லுக். பெரிய மனுஷங்க எப்பவுமே பதட்டப்பட மாட்டாங்க.
அவங்க கண்ணு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப மெதுவா தான் நகரும். இத லீ லாண்டேஸ் விஷுவலைசிங் த மிரர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு ரூம்குள்ள இருக்கும்போது அங்க இருக்கிற கண்ணாடி வழியா உங்களையே நீங்க பார்க்கறதா நினைச்சுக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு அசைவும் ரொம்ப நிதானமா ஒரு ராஜ நடை மாதிரி இருக்கணும். அடுத்தது நெவர் த நேக்கட் தேங்க்யூ. யாராவது உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா இல்ல ஒரு காஃபி கொடுத்தா வெறும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அது ரொம்ப சின்னத்தனமா இருக்கும். உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இல்ல இந்த காஃபிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த நன்றிய ஒரு காரணத்தோட சொல்லுங்க. இது மத்தவங்களுக்கு இவர் நம்ம செஞ்சதை உண்மையாவே கவனிச்சிருக்காரு அப்படின்ற ஃபீலை கொடுக்கும். இங்க தான் லீ லாண்டேஸ் ஒரு பிளாட் ட்விஸ்ட் சொல்றாங்க. அதுதான் த ப்ரீமெச்சூர் வி. நீங்க ஒரு புது நபர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சீக்கிரமாவே நாம அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நாம அடுத்த வாரம் மீட் பண்ணலாம், இல்ல நம்ம 2 பேருக்கும் இந்த டாபிக் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆழ் மனசுல இவரு நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்ற எண்ணம் ஆழமா பதிஞ்சிரும். இன்னொரு செமெட்ரிக் இருக்கு, லிமிட்டிங் த ஃபிட்ஜெட்டிங். நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்க மூக்க தொடறது, காதை சொறியறது, இல்ல போனை நோண்டுறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு வெற்றியாளர் எப்பவுமே தன்னோட கைய ரொம்ப அமைதியா வச்சிருப்பாரு. உங்க கை உங்க கண்ட்ரோல்ல இருந்தாலே அந்த இடமே உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க ஒருத்தரை சந்திச்சாச்சு, நல்லா பேசியாச்சு. ஆனா அந்த ஒரு முறை பேசுறது மட்டும் போதுமா? அவங்க உங்களை எப்பவுமே மறக்காம இருக்கணும்னா லீ லாண்டேஸ் ஒரு சம டெக்னிக் சொல்றாங்க, த காமனாலிட்டிஸ். சும்மா எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு மொட்டையா சொல்லாதீங்க, அது ரொம்ப சாதாரணமா இருக்கும். அதுக்கு பதிலா இன்ஸ்டன்ட் ஹிஸ்டரி உருவாக்குங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜோக் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம், அதை திரும்ப ஞாபகப்படுத்துங்க. அடுத்தது கிரேப் வைன் க்ளோரி மாதிரி இன்னொன்னு இருக்கு, கேரியர் பிஜன் கூடோஸ். யாராவது உங்களை பத்தி நல்லதா சொன்னா அதை அந்த நபர்கிட்ட போய் உடனே சொல்லுங்க. நேத்து ரமேஷ் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு நல்ல செய்தியை சொல்ற தூதுவர் மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரிவிங்க. இங்க தான் ஒரு பிளாட் ட்விஸ்ட். ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கும்போது நாம தயங்குவோம். ஆனா லீ லாண்டேஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன உதவி கேட்கறது மூலமா நீங்க அவங்க கூட இன்னும் நெருக்கமாயிடலாம். ஏன்னா மனுஷங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க ஒரு உஷார் பாயிண்ட், டோன்ட் ஜஸ்ட் கிவ், செல் இட். நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அதை ரொம்ப சீப்பா காட்டிக்காதீங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்காக நான் இதை செஞ்சேன், ஏன்னா நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஃபீலை கொடுங்க. இன்னொரு விஷயம், நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுப்போம். உடனே அட்டன் பண்ணாதீங்க. ஒரு செகண்ட் அந்த ஆளை பார்த்து, சாரி ஒரு முக்கியமான கால், அட்டன் பண்ணட்டுமா ன்னு கேட்டுட்டு எடுங்க. இது உங்களை ஒரு ரொம்ப மரியாதையான ஆளா காட்டும். உங்க முன்னாடி இருக்கிற அந்த மனுஷனுக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவம் தான் உங்களை ஒரு ஹை வேல்யூ பர்சனா மாத்தும். சில நேரம் நாம நல்லா தான் பேசிட்டு இருப்போம், ஆனா திடீர்னு ஒரு சங்கடமான சூழல் வரும். யாராவது உங்களை ஒரு தர்ம சங்கடமான கேள்வி கேட்கலாம், இல்ல ஒருத்தர் உங்களை மட்டம் தட்டி பேசலாம். அந்த இடத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நம்மள பல பேர் கோபப்படுவோம், இல்ல அப்செட் ஆகிடுவோம். லீ லாண்டேஸ் இங்க ஒரு மாஸ்டர் மூவ் சொல்றாங்க, த பிக் ப்ளூப்பர் நோ. அதாவது யாராவது ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டா இல்ல ஒரு அசிங்கமான விஷயம் நடந்துட்டா அதை நீங்க கவனிக்காத மாதிரி போயிடணும். ஒருத்தர் பேசும்போது அவங்க வாயிலிருந்து எச்சில் தெரிச்சாலோ இல்ல அவங்க பேண்ட் ஜிப் ஓப்பனா இருந்தாலோ அதை பத்தி கமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நெவர் லெட் த பார்ட்டி டை. ஒரு குரூப்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அமைதி வரும் பாருங்க, அந்த அமைதியை உடைக்கிறது ஒரு கலை. அந்த நேரத்துல நீங்க ஏற்கனவே பேசின ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட்டை திரும்ப எடுங்க. ஆமா, நீங்க அந்த பிசினஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே, அது என்னாச்சு அப்படின்னு ஒரு தூண்டில போடுங்க. இங்க தான் லீ லாண்டேஸ் ஒரு பிளாட் ட்விஸ்ட் சொல்றாங்க. அதுதான் த சேஃப் டெபாசிட் பாக்ஸ். ஒருத்தர்கிட்ட அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி கேட்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க சம்பளம் என்ன, இல்ல ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, இந்த மாதிரியான கேள்விகள் உங்களை ஒரு லோ வேல்யூ பர்சனா காட்டும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் பேசுங்க. அவங்களோட வெற்றியை பத்தி கேளுங்க. ஒருத்தரோட சாதனையை பத்தி பேசும்போது அவங்க மூளையில டோபமின் ரிலீஸ் ஆகும். அவங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது நீங்க தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளா தெரிவிங்க. இன்னொரு விஷயம், நீங்க ஒருத்தரை சந்திச்சுட்டு கிளம்பும்போது சரி வர்றேன்னு மொட்டையா சொல்லாதீங்க. உங்க கூட பேசுனதுல எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி விடைபெறுங்க. இது உங்க மேல ஒரு ஆழமான பிம்பத்தை அவங்க மனசுல பதிய வைக்கும். சரி, இப்போ நாம பார்த்த எல்லா வித்தைகளையும் ஒரே நாள்ல கத்துக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா
இதுல நாம பார்த்த அந்த முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலே போதும், நீங்க ஒரு ஆர்டினரி ஹியூமன்ல இருந்து எக்ஸ்ட்ராடினரி லீடரா மாறிடுவீங்க. லீ லவுண்டேஸ் கடைசியா ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட் சொல்றாங்க, தி பிக் டைம் பிரசன்ஸ். நீங்க ஒரு இடத்துல இருக்கும்போது உங்க மனசு வேற எங்கேயோ இருந்தா அது உங்க கண்ணுல தெரிஞ்சிடும். உங்க முன்னாடி இருக்கிற நபர் பேசும்போது உலகத்துல வேற எதுவுமே நடக்காத மாதிரி அவங்கள மட்டும் கவனிங்க. அந்த ஒரு கவனம் தான் இன்னைக்கு தேதியில இந்த உலகத்துல ரொம்ப விலையுயர்ந்த ஒரு gift. உண்மையிலேயே ஒரு மேஜிக் சொல்லட்டுமா? நீங்க மத்தவங்களை எப்படி நடத்துறீங்களோ அதுதான் நீங்க யாருன்னு சொல்லும். நீங்க ஒருத்தரை மதிக்க ஆரம்பிச்சா இந்த உலகமே உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். இது வெறும் கம்யூனிகேஷன் ட்ரிக்ஸ் கிடையாது, இது ஒரு லைஃப் ஷிஃப்ட். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வாய்ப்புகளை நாம பேச தெரியாம கோட்டை விட்டுருப்போம். ஆனா இனிமே அது நடக்காது. இந்த வீடியோவில் நாம பார்த்த அந்த ஃப்ளட்டிங் ஸ்மைல், ஸ்டிக்கி ஐஸ், பேரட் டெக்னிக், இதுல ஏதோ ஒன்று இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த வித்தைகள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? இல்ல எந்த ஒரு விஷயத்தை நீங்க உடனே ஃபாலோ பண்ண போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பேசுற வார்த்தைகளை விட நீங்க யாருன்றது தான் மத்தவங்க மனசுல நிற்கும். அந்த ஷிஃப்ட்டை இன்னைக்கே உங்க வாழ்க்கையில ஆரம்பிங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தோட உங்களை சந்திக்கிறேன். இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா? ஹவு டு டாக் டு எனிவன் புக்கை வாங்கி படியுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மேலும் சயின்ஸ்ல இன்னைக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிற புது புது விஷயங்கள், அவ்வளவா வெளியே தெரியாத நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் நம்ம சேனல்ல பேசுறோம். அதையும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி.